வாழ்க்கை சவுண்ட் கேட்கலங்கம்மா, நீங்களே ஒரு தடவை பாடி. கேட்கலையா? திருப்பி ப்ளே பண்ணடா. அப்படியே பாடினாலும் பாடுறீங்க, இல்லைன்னா டிவைஸ் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன், ஆடியோ டிவைஸ், அதனால ஒரு காலன்னு நினைக்கிறேன். நீங்க பேசுறது கேக்குது. சாதனையே அறநெறி. இப்ப கேக்குது. அறநெறியை போதிக்க புதிய நூல்கள் அவசியமே இல்லை இனி மேலும் மேலும். அறநூல்கள் எத்தனையோ இந்நாள் மட்டும் அறிஞர் பல அளித்துள்ளார், அவையே போதும். அறம்பிறழா நெறி நின்று மக்கள் வாழ அவசியமாம் பொருட்களோடு கல்வி கேட்ட அறவோரே திட்டமிட்டு அமல் செய்தீரே, அதன் மூலம் மரம் வளரும் உலகம் ஒய்யும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே அன்பே வாழ்க வளமுடன். சான்றோர் திருமக்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இன்று நாம ஞான களஞ்சியம் பகுதி 1 533வது கவியை பார்க்க இருக்கோம். சாதனையே அறநெறி. அறநெறியை போதிக்க புதிய நூல்கள் அவசியமே இல்லை இனி. மேலும் மேலும் அறநூல்கள் எத்தனையோ இந்நாள் மட்டும் அறிஞர் பல அளித்துள்ளார், அவையே போதும். அறம்பிறழா நெறி நின்று மக்கள் வாழ அவசியமா பொருட்களோடு கல்வி கிட்ட அறவோரே திட்டமிட்டு அமல் செய்வீரே, அதன் மூலம் அறம் வளரும் உலகம் உய்யும். இப்ப இங்க நமக்கு சுவாமிஜி அறநெறியை போதிக்க புதிய நூல்கள் அவசியம் இல்லை சொல்லியிருக்காங்க. இப்ப பொதுவா நூல்கள் அப்படின்னா நமக்கு புத்தகம் அப்படிங்கிறது தெரியும். இந்த புத்தகங்கள் இன்னைக்கு நிறைய வந்துட்டு இருக்கு. ஆனா எல்லாமே சிறந்த புத்தகங்களா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்டுக்கலாம். இப்போ அந்த சிறந்த புத்தகம் அப்படின்னு சொல்லும் போது சுவாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, அன்போடு மக்கள் அறிவை பெருக்கி துன்பம் போக்கி தூய்மை உணர்வோடு இன்பம் துய்க்க ஏற்ற சிறந்த நன்மொழி தொகுப்பே நல்ல நூலாகும் அப்படி சொல்றாங்க. அதாவது மக்கள்ல இருக்கக்கூடிய அறிவை பெருக்க வேண்டும். அதுக்கு அன்போடதான் செய்யணும். அது அழகா போட்டிருக்காங்க பாருங்க. இப்ப நம்ம இப்ப குழந்தைகள் எல்லாம் படிக்கலைன்னா என்ன செய்வோம், அவங்க படிக்கணும், அறிவு வளரணும் அப்படின்னு சொல்லி 4 சாத்து படிக்க சொல்லுவோம்ல. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அங்கே என்ன சொல்றாங்க, அன்போடு மக்கள் அறிவை பெருக்கி
அறிவை பெருக்கிறது கூட எப்படி சொல்லணும், தட்டி கொடுத்து அன்பாதான் கொண்டு வரணும். அந்த மாதிரி துன்பம் போக்கி தூய்மை உணர்வோடு மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய துன்பம் எல்லாம் போகணும். இன்னைக்கு ரொம்ப அழகா நமக்கு இறைநிலை தவம், அதை தொடர்ந்து ஐயாவும் அந்த குறிப்பு சொல்லும் பொழுது மனிதனவன் மதிப்புயர வேண்டும், உணர வேண்டும் அப்படி சொன்னாங்க. அந்த மதிப்பை உணரணும் அப்படின்னா, அந்த மதிப்பை உணர்ந்துட்டோம் அப்படின்னா இன்பம் மட்டும்தான் வாழ்க்கையில இருக்கணும். இந்த துன்பம் அப்படிங்கிறதே கூடாது. அப்போ இன்னைக்கு துன்பம் இருக்கு அப்படின்னா அப்ப அந்த துன்பத்தை போக்கக்கூடிய அறிவை அவன் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அன்போடு மக்கள் அறிவை பெருக்கி துன்பம் போக்கி தூய்மை உணர்வோடு, அந்த உணர்வு நிலை எப்படி இருக்கணும்னா தூய்மையானதாக இருக்க வேண்டும். தூய்மை உணர்வோடு இன்பம் துய்க்க ஏற்ற சிறந்த நன்மொழி தொகுப்பே நல்ல நூலாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாம கிட்டக்க இருக்கக்கூடிய நூல்கள் நம்மளுடைய துன்பத்தை போக்கி இன்பம் துய்க்கக்கூடியதாக இருக்கணும். சரி, அது நல்ல நூல். அது அறநெறியை போதிக்க புதிய நூல்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் வேண்டாம் அப்படின்னா, இப்ப நமக்கு நிறைய நூல்கள் இருக்கு. நம்மளுடைய இலக்கியங்கள், இதிகாசங்கள், காப்பியங்கள், வேதங்கள்னு நமக்கு அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டே போலாம் இல்லையா, நிறைய. ஆனா அவ்வளவு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்படி ஒரு அற வாழ்வை வாழணும் அப்படிங்கறதுதான் அதுல சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் நமக்கு பயிற்சி முறையில இருக்கா, பிராக்டிக்கல் லைஃப்ல இருக்கா அப்படிங்கும் போது ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. அதாவது அந்த இலக்கியம், இதிகாசம், காப்பியம் இதுல எல்லாமே நம்மளுடைய ஆதங்கள்லாம், ஐயோ இது இப்படி எல்லாம் நடக்குமா, இப்படி எல்லாம் நடக்கிறதே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை எல்லாம் போக்கக்கூடியதாக இருக்கணும். மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய வறுமை, வேதங்கள் எல்லாம் போக்கக்கூடியதாக இருக்கணும். அதெல்லாம் விட முக்கியமானது அறியாமையை போக்கணும். அந்த அறியாமையை போக்கினாதான் அறிவு சுடர் விட முடியும். அங்க விளக்க ஒரு நல்ல ஒரு தன்மை கிடைக்கும். அப்போ அந்த ஆதங்கத்தை, வறுமையை, அறியாமையை போக்கி மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய வேதங்களை எல்லாம் போக்கக்கூடியதாக அந்த புத்தகங்கள் அமைய வேண்டும். அதுதான் அப்படி அமைஞ்சுதானா அந்த புத்தகங்கள் ஒரு அற வழியே வாழக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடியது அத்தனையும் இது எல்லாம் போக்குறதா தான் இருக்கு. இதெல்லாமே இப்போ கீதோபதேசம் எல்லாம் கேட்டோம்னா நிச்சயமாக இது அவரவர் செயல் விளைவு தத்துவம். நாம இப்ப அத என்ன நடந்து கொண்டு இருக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு முழு மனதோடு சரணாகதி தத்துவத்துல நம்ம வாழணும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா நம்மளால வாழ்க்கையில அதை பயன்படுத்த முடியறதா, தெரிஞ்சுண்டா மாத்திரம் போதாது. அதனாலதான் சொல்றாங்க இங்க சுவாமிஜி, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லா புக்லயும் கொடுத்துட்டாங்க. இன்னும் சும்மா மறுபடியும் நமக்கு புத்தகங்களா எழுதி தள்ளறதுல அர்த்தம் இல்லை. அப்ப என்ன பண்ணணும், இதுதான் அங்க அர்த்தம் இல்ல சொல்றாங்க. அறநெறியை போதிக்க புதிய நூல்கள் அவசியமே இல்லை இனி, மேலும் மேலும் அறநூல்கள் எத்தனையோ இந்நாள் மட்டும் அறிஞர் பலர் அளித்துள்ளார். எஸ், நிறைய பேர் இப்ப கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனா அதெல்லாம் போதும். அறம் பிறழா நெறி நின்று மக்கள் வாழ அவசியமாம் பொருட்களோடு கல்வி கிட்ட அறவோரே திட்டமிட்டு அமல் செய்வீரே. எதுக்காக? இந்த உலகம் உய்ய வேண்டும், அறம் வளர வேண்டும். அப்ப இந்த அறம் வளரணும் அப்படிங்கும் பொழுது நமக்கு சுவாமிஜி கொடுத்திருக்கக்கூடிய இந்த மனவளக்கலையை தவிர வேற எங்க நமக்கு இந்த பிராக்டிக்கல் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்ட்ராஸ்பெக்ஷன், அகத்தாய்வு பயிற்சிகள் வேற எங்கேயுமே நமக்கு கிடையாது. நிறைய இடத்துல வேற விதமான தவ முறைகள் இருக்கு. இந்த சவுண்ட கேளுங்க, அப்படியே லயமாயிடுவீங்கன்னு ஒரு மியூசிக் போடுறாங்க, ஒரு ஸ்லோகன் சொல்றாங்க, பாட்டு பாடுறாங்க, அமைதியா இருக்காங்க, இப்படி விதவிதமாக இருக்கு. மன அமைதி தேடணும்னு. ஆனா இந்த அறம் பொருந்திய ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நம்மை நாமே திருத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு நாமே சிலையும் நானே சிற்பியும் நானேங்கிற மாதிரி திருத்திக்கணும். அப்படின்னா சிலையை அழகான ஒரு சிலையாக வடிவமைக்கணும்னா
நமக்கு அகத்தாய்வு பயிற்சி முறைகள் அவசியம். அது நாம் இங்க மனவளக்கலையில கிடைக்கிறது. இன்னொரு பாடல்ல இதுக்கு ரிலேட்டடா ஒண்ணு சுவாமிஜி சொல்லுவாங்க. ஒழுக்கம், அறம், தவம் மூன்றும் உலகோர் வாழ்வில் ஓங்க அறிவும் செயலும் தூய்மை கொள்ளும் பழக்கம் இயல்பாய் அமைய கல்வி, செல்வம், பண்புடையோர் நிர்வாகம் பரவ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே ஒழுக்கம், அறம், தவம் மூன்றும், இது மூணு வேணும். நம்ம இங்க நமக்கு இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடிய கவியிலையும் பாத்தீங்கன்னா, அறம் பிறழா நெறி நின்று மக்கள் வாழ. அப்போ இந்த அறம் பிறழாம வாழணும் அப்படின்னா அவங்களுக்கு தவம் கிடைக்கணும். தவம் கிடைச்சாதான் அறநெறி பிறழாம இருக்க முடியும். இப்ப தவத்தினால என்னெல்லாம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லும்போது சுவாமி ஒரு இடத்துல சொல்றாங்க, இறை உணர்வு, உயிர் உணர்வு, அறிவு அறியும் அந்த தன்மையும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. இறை உணர்வு கிட்டுறது, உயிர் உணர்வு கிட்டும். அதே நேரத்துல அறிவு அறியும் பேரு கிட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒருத்தர் கிட்டக்க போய் ஏதாவது பேனா பென்சில் இருக்கா, எனக்கு கொஞ்ச நேரம் கொடுக்க, எழுதிட்டு தரேன்னா கொடுப்பாங்க. எது வேணாலும் கேட்கலாம். ஆனா அதே நேரத்துல உங்ககிட்ட அறிவு இருக்கா, கொஞ்சம் கொடுங்களேன் கேட்டோம்னு வச்சுக்கோங்க, முதல்ல உங்ககிட்ட இருக்கா கேட்பாங்க. அப்போ எல்லார்கிட்டயும் இருக்கக்கூடிய ஒன்று, ஆனா அதை இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், ஆனா அதை அறிந்து இருக்கோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். அறிவு அறியும் பேரு, நமக்குள்ள அந்த இறையாற்றலே அறிவாக விளங்கி கொண்டு இருக்கிறது என்ற ஒரு ஞானம். அறிவை அறிந்த தெளிவே ஞானம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது இங்க இருக்கு. எப்ப கிடைக்கும்? தவத்தினால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அறிவை அறியும் பேரு கிடைச்சாதான் என்ன பண்ண முடியும்? அறம் பிறழா நெறி வாழ முடியும். அறம் பிறழா நெறி நின்று வாழணும். இப்ப அதற்கு என்ன பண்ணணும்? பொருள் மட்டும் போறாது, வாழறதுக்கு பொருள் வேணும். அதனாலதான் பொருட்களோடு அப்படி சொல்றாங்க. நம்ம சாப்பிடணும், தூங்கணும், வாழணும். இந்த உடலுக்கு நிச்சயமாக பொருட்கள் தேவை. ஆனா அந்த அவசியமான பொருட்களோடு வேற என்ன வேணும்? ஆன்மீக கல்வி கிட்ட வேண்டும். அதாவது இந்த அறம் பிறழா நெறி நின்று வாழக்கூடிய கல்வியை அவங்களுக்கு கொடுக்கணும். இப்ப அந்த கல்வி முறையும் எப்படி இருக்கணும்னா, நமக்கு கிடைச்ச மாதிரி இந்த அகத்தாய்வு பயிற்சி முறைகளை செய்து கொண்டு தனக்குள்ள இருக்கக்கூடிய வறுமைகளை, அறியாமை, ஆதங்கத்தை எல்லாம் போக்கிக் கொண்டு வாழக்கூடிய நிலையில அவங்களுக்கு கல்வி கிட்ட வேண்டும். அறவோரே திட்டமிட்டு அமல் செய்வீரே. யாருக்கெல்லாம் இந்த வாய்ப்புகள் கிடைக்குமோ, இந்த திட்டங்களை அமல்படுத்த முடியுமோ, அறத்தை உணர்ந்து வாழக்கூடிய அன்பர்களே, அறவோரே திட்டமிட்டு அமல் செய்வீரே. இந்த கல்வி திட்டத்தை நீங்க கொண்டு வாங்க. அதன் மூலம் அறம் வளரும். அறம் செய்ய விரும்பு, அறம் செய்து பழகு, என்ன வேணாலும் நம்ம இன்னைக்கு சொல்றோம். ஆனா அத நமக்கு நமதாக்கி கொள்ளணும், தனதாக்கி கொள்ளணும்னா தவம் வேணும். அது குழந்தைகளுடைய மனதுல ஆழமா பதியணும். அப்படி பதியணும்னா கல்வி திட்டம் மாறணும். இன்று விவேகானந்தர் சொன்ன மாதிரி இன்றைய கல்வி ஒரு நல்ல இன்ஜினியரையும் டாக்டரையும் உருவாக்கலாம், ஆனா ஒரு மனிதனை உருவாக்குமா என்ற கேள்விக்கு நமக்கு மனவளக்கலை மட்டுமே பதிலாக இருக்கு. சோ இது எல்லா இடத்துலயும் பரவணும் என்ற ஒரு ஆழ்ந்த எண்ணத்தை வான்காந்த களத்திலே பதிய விடுவோம் என்று கூறி, இந்த ஒரு கவியில நமக்கு சுவாமிஜி கொடுக்கக்கூடியது என்னன்னா, இருக்கிற புத்தகங்கள் எழுதுறது எல்லாம் போதும், அதை நம்மளுடைய வாழ்க்கையில பயன்படுத்துவதற்கு பிராக்டிக்கல் நாலேஜ் வேணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அறிவறிந்தோர் எண்ணிக்கை பெருக வேண்டும், அருள் நெறியில் மக்கள் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இங்க அறவோரே திட்டமிட்டு அமல் செய்வது அவங்கெல்லாம் தான் முடியும். சோ யாரெல்லாம் அறிவை அறிந்த தெளிவுல இருக்காங்களோ அவங்களுடைய எண்ணிக்கை பெருக வேண்டும் அப்படிங்கறதுதான் சுவாமிஜியுடைய உயர்ந்த நோக்கம். அந்த மாதிரி வரும் பொழுது மக்கள் எப்படி இருப்பாங்க? அருள் நெறியிலேயே வாழ்வாங்க அப்படிங்கறதுதான். சோ அருள் நெறியில வாழணும்னா நமக்கு மனவளக்கலை பெருக வேண்டும், எல்லா இடத்திலையும் பரவ வேண்டும், வேதாத்திரியும் பரவ வேண்டும், எல்லோருக்கும் வேதாத்திரியும் கிடைக்க வேண்டும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.